வணக்கங்க. இதெல்லாம் பாருங்கள், ரெயின் லில்லி தொட்டிகள் 40 தொட்டியில் வச்சுருக்கேன். இதாங்க எங்கள் வீட்டு சைக்கஸ் பிளான்ட்டு. இதுக்கு அடியில் கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிற அந்த நிழலான பகுதி, வெயில் ரொம்ப படாது, அந்த தொட்டிகளெல்லாம் வைப்பேன். 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், கம்போஸ்ட் உரத்தில் செறிவான மண் கலவை அப்படின்னு. அந்த மண் கலவை, அந்த உரம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இதில் மண், புளித்த மோர், காய்ந்த இலைத்தலைகள், அப்புறம் இது வேஸ்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மண்புழு உரம், இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேங்க. இந்த செறிவான மண் கலவை ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். 2 வாரம் ஆயிருக்குங்க. இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இங்கே பாருங்கள். வாவ், முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 1 வீக் இருந்தால் போதுங்க. இதில் செடி நடுற அளவுக்கு இந்த மண் கலவை அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தனியாக ஒரு தொட்டியில் வெஜிடபிள்ஸை போட்டு மண்ணை கலந்து அது போட்டு அது 2 மாதம் ஆகுங்க அது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் மண்புழு உரம், கொஞ்சம் தென்னை நார் கழிவு, கொஞ்சம் புளித்த மோர், காய்ந்த இலைத்தலைகள், வெஜிடபிள் வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சீக்கிரத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. 2 வீக்ஸ் தான் ஆகிருக்கு பாருங்கள், என்ன அழகாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 1 வீக் தான் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்டு வச்சுருக்க விதைகள் முளைக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த செடியை எடுத்து டைரெக்டாக அதில் நட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி இந்த கம்போஸ்ட்டு உரத்தை விரைவாக எப்படி குயிக்காக ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.